எபிரேயர் 5. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ கிரியைகளை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவளை ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கியை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். பால் உண்கிறவர்கள் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமையின்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். செபம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எபேசியர் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாதாவியின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர். இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் அறியாமையினால் செய்த தவறுகள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் யாவையும் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர். பொல்லாத வியாதிகளோடு பலவீனங்களோடு போராடுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களுக்காகவும் கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். அற்புத சாட்சியை நீர் எழுப்பும். அவர்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும். ஆசீர்வாதத்தின் தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன்பார கட்டுகளிலிருந்து கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல வேலைகளை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் கொடுத்து அவர்கள் உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் அவர்கள் பலப்பட, உம்முடைய வார்த்தையின் மூலம் உயிர்ப்பிக்கப்பட
நீர் அற்புதத்தின் தேவன், அவர்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும். பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களிலே சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் அவர்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மன சிந்தையை கட்டளையிடும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே ஆளுகை செய்யும். வீண் சண்டைகளும் வாக்குவாதங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மனசோர்வுகளுக்கு உள்ளாக்குகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். அநேக சோர்வுகள் தடுமாற்றங்கள் பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர், ஜீவனுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.